அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சென்டரில் நம்ம இன்றைக்கி கடைசியாக பார்க்கக்கூடிய கேபி இண்டிகேட்டர் வந்து என்னென்னா சர்வீஸ் குவாலிட்டி இண்டிகேட்டர். சர்வீஸ் குவாலிட்டி இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாமா லெஃப்ட்டு அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் ரேட்டு, பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரு, பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் பர் ஓபிடி அண்ட் ஐபிடி, இது 3 தான் வரப்போகுது. இதில் 3 இண்டிகேட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாமா பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அப்ஸ்கண்டட் ஆனவங்க, ரெஃபரல் கேசஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் வந்து நம்ம டோட்டல் ஃபெசிலிட்டியில் வந்து எவ்வளோ பேர் அட்மிஷன் ஆனாங்க, அதில் எவ்வளோ பேர் அப்ஸ்கண்டட் ஆனாங்க, நம்ம எவ்வளோ பேரை வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லாமே எத்தனை பேர் போயிட்டாங்க, அந்த மாதிரி வந்து போடுறது தான் இந்த ரிப்போர்ட்டு. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபெசிலிட்டி இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்மிஷன். இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் போடணும். இதுக்கு தேவையான ரிஜிஸ்டர் வந்து அட்மிஷன் ரிஜிஸ்டரும், டிஸ்சார்ஜ் ரிஜிஸ்டர், ரெஃபரல் ரிஜிஸ்டர் இருந்தால் போதும். ஓபிடியில் வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிஎஸ்எஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து சம் ஆஃப் ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் ஆஃப் ஈச் ரெஸ்பாண்ட். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த 10 ஆட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதோட டோட்டல் ஸ்கோர் தான் வந்து நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னென்னா, எத்தனை பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 பேர் அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு 10 பேர், அவங்களுக்கு 10 ஆட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். த மீன்ஸ் ஆஃப் ஸ்கோர் கிவன் பை ஈச் பேஷண்ட் இன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே ஃபார்ம், அவுட்டோர் பேஷண்ட் டன் ஈச் மந்த். அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுக்கணும். எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 30 பேருக்காவது நம்ம எடுத்துருக்கணும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கினா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேஷண்ட்டோட ஃபீட்பேக் ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் போடணும். இது வந்து இண்டிகேட்டர் ஆஃப் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் ஓபிடி. ஓபிடியில் எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஃபார்ம் தெரியும்னு நினைக்கிறேன், பிஎஸ்எஸ் ஃபார்மு. அந்த ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் எவ்வளோ ஸ்கோர் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம டோட்டல் போட்டு ஆவரேஜ் டோட்டல் போட்டுங்களேன்னா நமக்கு கடைசியாக வந்து 42.5 அந்த மாதிரி இதை வரும். அது வந்து 40க்கு மேலே இருந்தால் நமக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி வரும். மோர் தென் 40, லெஸ் தென் 40, அப்புறம் மோர் தென் 20 அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் பிரித்து நம்மளுக்கு 1 மார்க் 2 மார்க்கு. இப்போ எஃப்எஸ்சி பார்த்துருப்பீங்க, ஃபெசிலிட்டி ஸ்கோர் கார்டு பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து இருக்கும் மார்க். அதே மாதிரி தான் சேம் இங்கேயும் வரும். இப்போ வந்து எதுக்காக இதை நம்ம போடுறோம் அப்படின்னா, எந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். பேஷண்ட் வந்து எதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சர்வீஸ் குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ வெயிட்டிங் ஏரியாவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த வெயிட்டிங் டைமை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிஎஸ்எஸ் ஃபார்மு. அடுத்து பிஎஸ்எஸ் ஸ்கோரின் ஐபிடியில் வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆனாங்க ஆவரேஜ், அதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி சேம் வந்து 30 சாம்பிள் தான். இது வந்து நம்ம பேஷண்ட்டோட ஃபீட்பேக் ரிஜிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். சேம் ஆஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பேஷண்ட் ஆஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐபிடியில் வந்து எவ்வளோ பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக அவங்களோட கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக் அப்படின்றது தான் இது. ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதில் வந்து லாமாவில் யாருமே போகல அப்படின்னாக்கா 0 வரும். இதுவே வந்து ஃபேஷன் ஓபிடியில் வந்து பார்த்திங்கன்னா 0.11%, 0.12%, 0.16% அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 0.11 அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து எடுத்து நம்ம அந்த எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். அதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாமாவில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா நம்ம 0 போட்டுக்கிறோம். டோட்டல் அட்மிஷன் பேஸில் 85 பேர், ஆனால் அதில் யாருமே அப்ஸ்கண்டட் ஆகலை, நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா மேலே 0 வரும். அப்புறம் வந்து நம்ம 30 பேஷண்ட் நம்ம சாம்பிள் எடுத்திருப்போம். ஆனால் அவங்க கொடுத்த ஸ்கோர் வந்து 3.5, 3.7, 3.8. அதாவது வந்து மோர் தென் 5 வரைக்கும் தான் அதோட ஸ்கோரு. 40க்கு மேலே வந்து இவ்வளோ ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட பர்சன்டேஜ் வந்து பண்ணி 3.5%. இது எப்படி போடணுன்னா, ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் டிவைடட் பை சம் டோட்டல் ஆஃப் ஸ்கோர் ஆட்ரிபியூட்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் நம்பர் ஆட்ரிபியூட்டர்ஸ். இப்போ வந்து 30 ஆட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட டோட்டல் ஸ்கோர் என்னன்னு போட்டு அது வந்து ஆவரேஜ் சம் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து எக்ஸலில் நம்ம போட்டு ஆவரேஜ் சம் இசட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஆவரேஜ் சிம்பிள். அந்த சிம்பிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அழுத்தங்கணுங்களும் நமக்கு வந்து இந்த 3.5, 3.7, 3.8 அப்படின்ற அந்த ஸ்கோர் வந்து வந்துடும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் வந்து
இப்போ மேலே வந்து இந்த 10 ஆட்ரிபியூட்டர்ஸ் குடுத்துட்டு, மேலே வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 30 பேஷண்ட்டுக்கும் போட்டு, அவங்க ஒவ்வொன்னுத்துக்கும் எவ்வளோ மார்க் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, அத வந்து நம்ப கூட்டிட்டு கடைசியா வந்து ஆவரேஜ் சம் குடுத்தோங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நமக்கு வந்துரும். அதுதான் இந்த 3.2, 3.1, 3.3 அது மாரி வர்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்ம இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல இந்த வீடியோல சேர்த்து நம்ம வந்து கேபிஐ வந்து பார்த்தாச்சு. இது வந்து என்னது ஓபிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இது இருக்கு. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டைப்ஸ் அந்த இருக்கு இல்லையா? புரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, கிளினிக்கல் கேர் அண்ட் சேஃப்டி, சர்வீஸ் குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தது ஓபிடி டிபார்ட்மெண்ட்டோட கேபிஐ இண்டிகேட்டர்ஸு. நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன டைப் ஆஃப் வந்து வந்திருக்கு, இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி சாய்நதி சர்வீஸ் சென்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் எல்லா வீடியோவும் பாருங்கள். அதில் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லா கண்டென்ட்டுமே போட்டிருப்பேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும்னு நான் நம்புகிறேன். Thank you. Subscribe Sainadi Services channel.